ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன் மீது நான் கடும் கோபத்தில் வந்துள்ளேன். என்னுடைய பிள்ளையாக இருந்து நீ என்னுடைய பேச்சை கேட்காத பொழுது ஒரு தகப்பனாக எனக்கு மிகவும் கோபம் வருகிறது. ஒரு தந்தைக்கு என்ன தேவை? தன்னுடைய பிள்ளை மிக மிக நல்ல குழந்தையாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நம் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும். இதுதான். நீ ஏன் என்னுடைய பேச்சை கேட்பது இல்லை? நல்ல பிள்ளையாக இருக்கிறாய், அது எனக்கு சந்தோஷம். ஆனால் நீ என்னுடைய பேச்சை கேட்பது கிடையாது. நான் சொல்லும் விஷயத்தை ஒரு முறை கேட்டால் அடுத்த நொடி அவர்களுக்கு தேவையில்லாத யோசனைகளும் அடுத்தவரிடம் போய் ஏதாவது பேசுவதோ தோணவே தோணாது. நீ என்ன செய்கிறாய்? இப்பொழுது நான் பேசுவதை காதில் வாங்குகிறாய். அதற்கு பிறகு எதையுமே காதில் வாங்காமல் நீ உன் இஷ்டத்திற்கு இருக்கிறாய். உன் வாழ்க்கை உன் இஷ்டத்திற்கு நீ இருக்க வேண்டியதுதான். நான் அதையெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எனக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ செய்யும் பொழுது எனக்கு கோபமும் வருகிறது, கஷ்டமும் வருகிறது. என்னவென்று சொல்கிறேன், முழுமையாக கேட்டு நீ செய்யும் இந்த ஒரு தவறை தயவு செய்து திருத்திக்கொள். மற்றவரை பற்றி தேவையில்லாமல் பேசுவது. நீ நினைக்கலாம், அடுத்தவர்கள் மட்டும் என்னை பற்றி பேசுகிறார்கள், நான் மட்டும் அவர்களை பற்றி பேசக்கூடாதா என்று நினைக்கலாம். அடுத்தவர்கள் உன்னை பற்றி பேசினால் அவர்களுக்கு என்ன தண்டனையோ அது கொடுக்கப்படும். அதுவே நீ உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்று கவலையே படாதே. பேசினால் பேசட்டும் என்று விட்டுவிடு. உன்னை பற்றி தவறாகவோ உன் வாழ்க்கையில் நடக்காததையோ எதை வேண்டுமானாலும் பேசட்டும். ஆனால் யாரை பற்றியும் நீ பின்போ இல்லை அவர்களுக்கு நேராகவோ எதுவுமே குறையாகவோ எதுவுமே பேசாதே. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நிறைய பாவங்கள் வரும். இதுதான் கர்மாவாக மாறுகிறது. நீ எதுவுமே தவறு செய்திருக்க மாட்டாய். இது போல் பேசும் பொழுது அது தேவையில்லாத விஷயங்களாக மாறும். நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். உன்னால் சில குழப்பங்கள் உண்டாகும். உன்னை பற்றி யார் பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, உனக்கு பிடிக்குமோ சிலரை பிடிக்காதோ, இது எதுவுமே உன் மனதுக்கு கொண்டு வராதே. யாராவது உன்னிடமே மற்றவரை பற்றி குறை பேசினாலும், என்னிடம் இதை பேச வேண்டாமே, என்னிடம் இதை சொல்ல வேண்டாமே, நான் யாரை பற்றியும் பேசுவது கிடையாது, நான் யாருடைய வீட்டு செய்திக்கும் நான் போவது கிடையாது என்று நேராக சொன்னால் அவர்கள் நீ சொல்லும் வார்த்தையை கேட்டு அடுத்த முறை அவர்களும் மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பார்கள் அல்லவா? அதனால்தான் சொல்கிறேன், உன்னால் ஒருவன் திருந்தினால் நல்லது தானே தங்கமே. நீ என்னுடைய குழந்தை. உன்னை திருத்துவதும் கண்டிப்பதும் உன்னை அரவணைத்து வாழ வைப்பதும் என்னுடைய கையில் இருக்கிறது. நீ தவறு செய்தாலும் உன்னை நான் கேட்பேன். அதுவே சரியாக செய்தாலும் தட்டி கொடுத்து உன்னை மேலே கொண்டு வருவேன். நான் உன்னுடைய அப்பா. இந்த சாயை நீ ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாய்? சாயப்பா என்று தானே சொல்கிறாய். என்னை காக்கும் என் அப்பா என்று தானே சொல்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை எப்படி தவிக்க விடுவேன்? எல்லா இடத்திலும் உன்னை கரை சேர்ப்பேன். வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். அது என்னுடைய கையில் இருக்கிறது. நீ யாரை பற்றியும் பேசாதே, எதை பற்றியும் யோசிக்காதே. உன்னுடைய செயல் என்னவோ அதன்படி நடந்து கொண்டே இரு. காலம் உனக்கு நல்ல செய்தியை சொல்லலாம். நான் இருக்கிறேன் உனக்காக. தவறை மாற்றிக்கொள். தைரியமாக இரு. போனது போகட்டும். பேசியது பேசியதுதான், அதை மாற்ற முடியாது. இனிமேலாவது எதை பற்றியும் யோசிக்காமல் யாரை பற்றியும் பேசாமல் நிம்மதியாக இரு. உனக்கு நான் இருப்பேன், அனைத்திற்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக. ஓம் சாய்ராம்.